ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ட்ரைபாட் செட் பண்ணி வச்சிருந்தேன். அவளே பேசணும்னு சொன்னா, அதனால தான் பேச விட்டேன். பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டையை தின்ன போறோம். முட்டையை தின்ன போறோமா? பேக் பண்ண போறோம்னு சொல்லு. பேக் போறோம். நானும் பேசிட்டேன். அவங்க பேசினாங்கன்னா இவங்களும் ஒருத்தர பேசிடணும், இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. பேசுங்க. நானும் வரணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமே. அதனால நம்ம பனானா தின்னு உடைச்சு தின்னு போறோம். சரி, தின்னுங்க. இந்த நியூ இயரான 2025ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான். வீடியோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரிப்புன்னா நாங்கள் எப்படி பேக் பண்ணுவோம், அது பசங்களோட திங்ஸ்லாம் எப்படிலாம் பேக் பண்ணுவோன்ற வீடியோ தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்டோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் தாங்க. சூட் கேஸ் வந்து இது அரிஸ்டோகார்ட் பிராண்டோட தான். இது ஆக்சுவலாக ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 சைஸ் இருக்கும். எப்போதுமே இந்தமாரி காம்போவாக சேர்த்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்போது லக்சம்பர்க்லேருந்து கிராஸ் பண்ணாலும் சரி ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ எங்களோட பாஸ்போர்ட், ஐடி கார்ட்ஸ், கொஞ்சம் கேஷு, கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கில் வச்சுருவோம், ஹேண்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த பவுச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ இந்தியாவிலேருந்து வரும்போது தாங்க வாங்கணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நிறைய கேபிள்ஸ் வச்சுக்கலாம், பவர் பேங்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, சில டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ்னு இதிலே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ட்ரிப் நாங்கள் காரில் தான் போகிறோம். பட் நீங்கள் ஒருவேளை ஃப்ளைட்ஸில் போனீங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பேக்லேயே போட்டு வச்சுருந்தோன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் பேக் அப்புறம் இந்த கேஜெட்ஸ் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுருவோம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷூ வைக்கிற பவுச்சஸ் தான். இது வந்து ஒரு 10 பீசஸ் வரும் ஒரு பேக்கில். ஸோ ஷூ வச்சது போக கொஞ்சம் இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான ஐட்டமான அந்த டயப்பர் வச்சாச்சு. டயப்பர் வச்சது போகவே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இந்த பேக்கில் வந்து டிரான்ஸ்பரண்ட் சைடு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோன்னு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த பவுச்சாக போட்டு வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்பவே கோல்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான க்ளவுஸு, என்னோட க்ளவுஸு, பசங்களோட க்ளவுஸு, அவங்களுக்கு தேவையான டைட்ஸு, அதுக்கப்புறம் சாக்ஸு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாக்ஸை வந்து தனித்தனியாக தான் மடிச்சு வைப்பேன். பட் எங்கேயாவது ஒரு சாக்ஸு மிஸ் ஆகிடும். ரீசெண்டாக இந்த ஃபோல்டிங் டெக்னிக்கில் இந்த ஷார்ட்ஸில் நிறையா பார்த்தேன். ஸோ அதை பார்த்தா இதை மடித்து வச்சுருக்கேன். இந்தமாரி மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேக்லாம் வச்சு அடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போல்லாம் நிறைய உடையிற திங்ஸ், மசாலா ஐட்டம்லாம் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக துணி எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். பட் மற்றபடி எப்போதுமே இந்த மாதிரி தான் பேக்கில் வச்சு தனித்தனியாக தான் அடுக்குவோம். இது பார்த்தீங்கன்னா மெடிசன் பவுச் தாங்க. இது பெரிய பேக் ஒன்று இருக்குது, இது வந்து குட்டி பேக். இப்போ ஷார்ட் ட்ரிப்புன்றனால கொஞ்சம் தான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். எங்களுக்கு தேவையான அமாக்சிலின், பேராசிட்டமால், பசங்களுக்கு தேவையான அமாக்சிலின் சிரப்பு, பேராசிட்டமால், அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ஆக்ஸ் ஆயில் ரொம்பவே தேவைப்படும், அதனால் வச்சுருக்கேன். கொஞ்சமாக குட்டி மாய்ஸ்சரைசர் ஒன்றும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சோப் ஹோல்டர் தாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சோம்னா தண்ணி படாமல் இருக்கும். அழகாக அந்த ட்ரேயில் வச்சிட்டோம்னா தண்ணியில் படாமல் இருக்கும். இப்போ புதுசாக இருக்கனால உள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு வச்சாச்சு. ஸோ தட் ஒரு பேக்கை தனித்தனியாக போடும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே இந்த இதில் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி ஒரு சிலவங்களுக்கு தேவைப்படலாம், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்து என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ், கொஞ்சம் சீப்பு, இது எல்லாமே வச்சுருக்கேன். எப்போதுமே சரி பசங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரிப் போனாலும் சரி நிறைய ட்ரெஸ் தாங்க எப்போதுமே எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அந்த சாக்லேட் சாப்பிடும்போதோ இல்லை ஏதாவது சாப்பிடும்போது சட்டையை அழுக்காக்கிடுவாங்க, இல்லை தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையான புது ட்ரெஸ் எல்லாம் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் அது தனியாக ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். இதில் வந்து அவங்களோட ட்ரௌசரு, டவலு, அப்புறம் ரெகுலர் யூஸ்க்கு பண்ணுற பேண்ட், இது எல்லாத்தையுமே இந்த பவுச்சில் வச்சுருக்கேன். தனித்தனியாக பவுச்சில் வச்சுட்டோன்னா எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எப்படி செப்பரேட்டாக வச்சனோ அதேமாரி என்னோட ட்ரிப்புக்கு தேவையான ரெகுலர் யூஸ்க்கு தனியான ட்ரெஸ்ஸு, அப்புறம் வெளியில் போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி பவுச் போட்டு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொட்டிலையும் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லாவும் ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்குது. ஸோ தட் நம்ம நிறையாவும் திங்ஸ் வச்சுக்கலாம். இன்னுமே இந்த சூட்கேஸில் நிறைய இடம் இருக்குங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஞாபகம் வந்தால் கூட நான் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியே வச்சுக்கலாம்.
ஸோ லீக் ஆகாது. ஸோ எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், சேஃப் தான். அங்கே நமக்கு போகிற இடத்துல வந்து வாஷிங் மிஷின்ஸ் மேபி இருக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா அந்த யூஸ் பண்ண கிளாத் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கேரி பேக் வச்சுருக்கோம். அப்புறம் முக்கியமாக பர்ஃப்யூம், இது ரொம்ப முக்கியம், அதனால அதையும் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து எப்போதுமே வீடு புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் புக் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமும் இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாட்டில்லாம் இருக்கிறதுனால சேஃபாக உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கண்டெய்னர்ஸ் உள்ள வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கொஞ்சமாக பசங்களுக்கு தேவையான நட்ஸு, கோதுமை மாவு, காஃபி தூள், டீ தூள்னு இது எல்லாமே வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் பேப்பரில் தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸோடு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நாங்கள் பேக்கில் வச்சுப்போம். ஸ்நாக்ஸும் பேக்கில் வச்சுப்போம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.